ஓகே. ஸோ நேரில் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து தமிழ்நாடு டூரிஸ்ட்ல புதுசாக வந்திருக்கக்கூடிய டபுள் டெக்கர் பஸ்ஸில் உட்காந்துருக்கோம். நம்ம நிறைய கார் பைக்லாம் ரிவ்யூ பண்ணியாச்சு. இன்னைக்கு இந்த பஸ்ஸை வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். இது பாருங்க லைட் சுவிட்ச் எல்லாம் இங்கே இருக்கு. இது வந்து இது லிவரு, பிரேக் லிவரு, இங்கே பாருங்க டிஸ்பிளே இருக்கு, கியர் இருக்கு, ஸ்டியரிங்கு, ஆக்சிலரேட்டர் எல்லாம் இருக்குது. இதுக்கு முன்னாடி கார்லாம் பண்ணியாச்சு. இந்த டபுள் டெக்கர் பஸ் ரோட்ல பார்க்கறதுக்கே பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்குது. இந்த பஸ் நம்ம ஓட்டினா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ரைட்டு, ஓகே, ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கு. ஆஹா சார், ஆக்சுவலா வந்து சும்மா வந்து வண்டி ஓட்டி பார்க்கலாமே அப்படின்னு ஏறி உட்காந்தேன். ஓட்டி பாக்குறீங்கன்னா என்ன ஓட்டி பாக்குறீங்க? இதுவே நான் இந்த கார் பைக்ல ஓட்டி இருக்கிறேன். ஆனா இது வந்து பஸ், இது ஓட்டுறது தனி பிராக்டிஸ் எல்லாம் வேணும்ல. ஆமா சார். ஆள் இருக்காங்களா சார்? ஆள் இருக்காங்களே. ஆமா சார். அப்ப நான் எந்திரிறேன். இல்ல நீங்க கூப்பிடுங்க, நம்ம ரைடு போயிடலாம். இந்த விஷயம் நமக்குள்ளே இருக்கட்டும், எங்க இருக்குது. ஓகே ஓகே நேர்களே, இப்ப உண்மையான டிரைவர் வந்துருவாப்ல. நம்ம வந்து மக்கள்லாம் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பஸ்ல ஏறதுக்காக. அவங்க கூட சேர்ந்து நம்ம என்ஜாய் பண்ணலாம். ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா மொட்டைமாடி பஸ் வந்து அப்படியே பீச் கிட்ட வந்துட்டு இருக்கு. லைட் ஹவுஸ்ல வந்து நிக்குது. மக்கள்லாம் வந்து பயங்கரமா அந்த பஸ்ஸை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் அப்படியே ரோட்ல போறவங்க டக்குன்னு திரும்பி அந்த பஸ்ஸை பாக்குறாங்க. அந்த பஸ்ஸோட அப்பியரன்ஸ் அந்த அளவுக்கு இருக்குது. இந்த பஸ்ல உள்ள போயிட்டு எப்படி இருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம பார்ப்போம். செம்ம ஜாலியா இருக்க போகுது நினைக்கிறேன். வாங்க. ஸோ டபுள் டெக்கர் பஸ்ல எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேலே இருக்கிறதுக்கு தான் வந்து செம்ம ஜாலி ஃபன் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அங்கே ட்ராவல் பண்ணுறது தான் இந்த பஸ்ஸோடைய ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம். கீழே பார்த்தா டக்குன்னு 2 பேர் தான் இருந்தாங்க. மேலே வந்து பார்த்தா இங்கே ஃபுல்லாக ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு. ஸோ இவங்க மார்னிங் ரைடில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அது குறிப்பாக வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் நம்ம தமிழ்நாடு டூரிசம் ஆஃபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் இங்கே மெரினா பீச் இதெல்லாம் வரும்போது இந்த சீனரி கரெக்டாக காலையில் பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது. பீச்சோட வியூ எல்லாம் பார்க்கறதுக்கு செமையாக இருக்குது. இங்கே குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே வந்து இந்த பஸ்ஸை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க கிட்ட எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்ம வந்து கேட்போம். மேலே நிற்கும் போது அப்படியே கொஞ்சம் என்ன சொல்கிறது, பயமாக இருக்குது, கொஞ்சம் ஆடினே இருக்குதா. ஸோ கம்மியை பிடிச்சி நின்றுட்டு இருக்க வேண்டியது இருக்கு. ஸோ எஸ், நம்ம வந்து கேட்போம் எல்லார்கிட்டையும் அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹாய், எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. அங்க கேமரா பாரு. உன் பேர் என்ன சொல்லு? என் பேர் சிவா. இந்த பஸ்ல போறது நல்லா தான் இருக்கு. ஆனா மேல வந்தா இப்படி நிக்கும் போது இப்படி கம்பி பிடிக்காமல நிப்பல நீ, வடிவேல் சார் மாதிரி. ஓகே, எப்படி இருந்து சுத்தி பார்க்க எப்படி இருக்கு? இங்க இருந்து சுத்தி பார்க்க நல்லா தான் இருக்கு. நல்லா தான் இருக்கா? ஓகே, காலையில இவ்வளவு தூரம் எழுந்து வந்திருக்கேன், அதே ஒரு பெரிய விஷயம். சூப்பர். அண்ட் அடுத்து எல்லாத்தையும் நம்ம வந்து கேட்போம் எப்படி ஃபீல் பண்றாங்க சொல்லிட்டு. ஓகே, இப்போ வந்து ப்ரோ காலையில இருந்து செம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வராரு டபுள் டெக்கர் பஸ்ல. ஸோ எவ்வளவு ஹாப்பியா இருக்கிறீங்க? ஃபேமிலியோட வந்திருக்கீங்களா? ஆமா, ஃபேமிலியோட வந்திருக்கோம். லைக் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. ஸோ நம்ம இதே ரோட்ல போவோம், டெய்லியும் வருவோம் போவோம். பட் ஆனா இதுல எதையுமே நம்ம நோட் பண்ணிருக்க மாட்டோம். நம்ம லைக் ஒரு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் லைஃப்ல அப்படியே போயிட்டு இருப்போம். இந்த ரோட்ல நிறைய டைம் பார்த்துருக்கோம். பட் இந்த பஸ்ல இவ்வளவு ஸ்லோவா லைக் இந்த வியூ நல்லா இருக்கு. வியூ தான் அல்டிமேட்டா இருக்கு. லைக் இந்த வியூல நம்ம இப்படிதான் இருக்குமா அப்படின்னு சொல்ற மாதிரி லைக் டிராபிக் அவ்வளவு அழகா தெரியுது. நம்ம எடுக்கிற ஒரு யூ டர்னுமே வந்து லைக் ஹைகோர்ட்ல எடுக்கிற யூ டர்ன் எல்லாம் பாக்குறப்ப நம்ம ஹைகோர்ட் ரொம்ப டிராபிக்கா பார்த்திருப்போம், நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ அங்க எடுக்கிற யூ டர்ன் அப்போ அந்த ஹைகோர்ட்டோட வியூவே அவ்வளவு சூப்பரா இருக்கு. லைக் அந்த பெனோரமா வியூ அவ்வளவு நல்லா இருந்தது. வியூஸ் தான் இருக்கு, பெஸ்டா இருக்கு. வழக்கமா நம்ம சென்னை வந்து இந்த டிராபிக்கே இல்லாத டைம்ல சூப்பரா இருக்கும். காலை பொழுதுல இல்லைன்னா வந்து ஈவினிங் கரெக்டா சன்செட் ஆனதுக்கு அப்புறம் அந்த டைம்ல எல்லாம் பாக்குறதுக்கு இது சூப்பரா இருக்கும். இன்னும் பெட்டரா இருக்கும். லைக் மார்னிங் வந்து 7 மணி கிளம்பும் போது டிராபிக்கே இருக்காது. டிராபிக் இல்ல. அந்த சென்னை ரொம்ப டிஃபரெண்டா இருந்துச்சு. லைக் நம்ம தான் ஃபாஸ்ட் ஃபார்வர்டா இருக்கும். பட் ஆனா அந்த 7 மணி அந்த மொமெண்ட் வந்து இட் வாஸ் லைக் சூப்பரா இருந்துச்சு. பசங்க எல்லாம் எப்படி என்ஜாய் பண்றாங்க? லைக் they are enjoying. அவங்களோட டைம் ரொம்ப நல்லா ஜாலியா இருக்கு. என்ன இப்படிலாம் இருக்குமா சென்னை அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ இவங்க சொல்ற ஒரு வித் பாயிண்ட்டுமே நல்லா இருக்கு. இந்த டிக்கெட் பிரைஸ்க்கு இது ஒர்த்தா சார்? சார் ஒர்த்து தான். எக்ஸ்பீரியன்ஸ் தானே இது. இந்த 200 எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா தான் இருக்கு. நாங்க ஆக்சுவலா இன்னும் எங்க வீட்டுல நிறைய பேர் வருவாங்க. நம்ம வந்துட்டோம். ஸோ அவங்களையும் கூட்டி அந்த காட்டணும்னு தோணுது இல்ல, அப்ப அது ஒர்த்து தானே, அவ்வளவுதான். ஸோ எவ்வளவு செலவு பண்றோம்? இடத்துக்குலாம் போனா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் நினைக்கிறீங்க? மேபி ஈசிஆர் சைடு வந்து நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர்ல போய் பார்த்திருப்போம். மேபி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஈசிஆரை போய் பார்த்தா இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படின்றது. இன்னும் நிறைய ரைட்ஸ் வரலாம். இதுல நம்பர் ஆஃப் பஸ்ஸஸ் இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கலாம், ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம். மேபி டிரான்ஸ்பரண்ட் ரூஃப் போட்டா இன்னும் சூப்பரா இருக்கும் போல. தெரியல. வியூஸ் கரெக்ட். சூப்பர். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே. ஹாய், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் கிருஷ்ணா. சரி, எங்க இருந்து வரீங்க? ஆக்சுவலா இந்த பஸ்ல நுங்கம்பாக்கம்ல இருந்தியா? ஓகே, இத ஃபர்ஸ்ட் டைமா இல்ல இதுக்கு முன்னாடி போறீங்க? ஃபர்ஸ்ட் டைம். ஓகே, எப்படி ஃபீல் பண்ணு? ஓகேவா இல்ல போரிங்கா? நல்லா இருக்கு. நல்லா இடம் பார்க்க நல்லா இருக்கு. இடம் நல்லா இருக்கு. சுத்தி பார்க்க ஹைட்ல இருந்து பார்க்க நல்லா இருக்கு. ஓகே, அந்த வியூல இருந்து பார்க்க நல்லா இருக்கா? ஓகே, சம. மேம், ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி ஃபீல் பண்றீங்க? இத ஃபர்ஸ்ட் டைமா இந்த பஸ்ல வரது? டபுள் டெக்கர் பஸ்ல ஃபர்ஸ்ட் டைம் சென்னையை சுத்தி பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி பாம்பேல டபுள் டெக்கர் பஸ் சுற்றி பார்த்தோம். அதே மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சென்னையில் கிடைக்கிறது இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். பசங்களெல்லாம் சென்னை சுற்றி பார்க்கலாம், அதுக்காகவே காலையில் எழுப்பி கூட்டிகிட்டு வந்தோம்.
இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. டெய்லி பார்க்குற திங்ஸ் பற்றி நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு கைடு. ஸோ தட் வாஸ் அ ப்ளஸ் பாயிண்ட். டெஃபினட்டாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன் எல்லாருக்கும். இந்த டூர் பசங்க இருந்தாங்கன்னா ஒரு வாட்டி கண்டிப்பாக கூட்டிகிட்டு வரதுக்கு. இட்ஸ் வெரி ஹிஸ்டாரிக்கல் அண்ட் இன்ட்ரெஸ்டிங். சூப்பர். இதே பிளேஸ்ல வந்து நம்ம இதுக்கு முன்னாடி நார்மலாக வந்திருப்போம். இந்த பஸ்ல சுத்தி பார்க்கறது என்ன டிஃபரன்ஸ் இருக்கு உங்களுக்கு பார்க்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வியூ, நம்ம மேலேருந்து பார்க்கறது அது ஒரு அழகா இருக்கு, பார்க்க நல்லா இருக்கு. செகண்ட் திங், நான் சொன்ன மாதிரி நம்மளுக்கு வந்து வெறும் பில்டிங் அதனோட பேர் அவ்வளோதான் தெரியும். கைடு வந்து நல்லா சொல்லி தராரு வாட் இஸ் த பில்டிங், அது எதுக்காக யூஸ், அண்ட் அது தமிழ்ல சொல்றது பசங்களுக்கு வந்து தமிழும் கத்துக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இன்ட்ரெஸ்டிங் இன் தட் வே. ஓகே சூப்பர். சார் இது வந்து உங்களுக்கு இந்த பிரைஸ் மணிக்கு, அதாவது இந்த ஃபீஸ்க்கு இது ஓர்த்தா இந்த டிக்கெட் பிரைஸ்? இந்த பீஸுக்கு ரொம்பவே வருது. இதை வந்து இன்னும் ப்ரீமியமாக கூட ஆக்கலாம். நிறைய பசங்களோட ட்ராவல் பண்ணுறத அவங்களுக்கு வாட்டர் பாட்டில் இதெல்லாம் கொடுத்துட்டு ஒரு ப்ரீமியம் ஆக்கினா கூட இன்னும் வசதியாக இருக்கும். நிறைய ஃபாரினர்ஸ்க்கு வெளியூர்லேருந்து சென்னைக்கு வரவங்களுக்கு இது ரொம்ப மிக்க அருமையான திட்டம். சூப்பர் சார். அண்ட் இந்த பஸ்ஸோட ரூட் வந்து இன்னும் வேற இடத்துக்குலாம் போனா நல்லா இருக்கும்னா அது எந்த மாதிரி இடத்துக்குலாம் போனா நல்லா இருக்கும்? ஒரு 2-3 டூர் வச்சிருக்கலாம். ஸோ தட் இப்போ நான் 2ஆவது வாட்டி வரணும்னா எனக்கு இதே இடம் பார்க்காம எனக்கு புது இடம் பார்க்கணும் நிறைய பார்க்கறதுக்கு. நான் சென்னை வந்து சின்ன ஊர் கிடையாது, நம்ம இந்தியாவிலே 4 பெரிய சிட்டியில் ஒரு பெரிய சிட்டி. ஸோ இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வைக்கலாம், ஏபிசின்னு வச்சிருக்கலாம். ஐ திங்க் ஃபியூச்சரில் பண்ணுவாங்க. ஏன்னா இது முதல் ஸ்டெப் தானே, இதுவே பெரிய விஷயம். நான் உலகம் ஃபுல்லாக நிறைய ஒரு ட்ராவல் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஓப்பன் டபுள் டக்கர் பஸ் உலகம் ஃபுல்லாக இருக்குது. சென்னையில் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே. அந்த கைட் சொல்கிற விஷயங்கள்லாம் பசங்களுக்கு எந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, அவங்களுக்கு புரியுதா? கைடு சொல்கிறது நிறைய விஷயம் எனக்கே புதுசாக இருக்குது. நானே சென்னையில் தான் பிறந்து வளர்ந்துருக்கேன், எனக்கே நிறைய விஷயம் தெரியலை. இன்ஃபேக்ட் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் வந்து இன்றைக்கி தான் நான் முதல்ல கிட்டேருந்து பார்த்தது. எல்லா வரையும் சொல்லுவோம் எம்எம்சி காலேஜ்னு, அது மாதிரி மெட்ராஸ் ஹைகோர்ட், அதே மாதிரி பழைய சென்ட்ரல் பிரிசன் எல்லாம் நானே கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்தது கிடையாது. நீங்க நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கறதுக்கு. சூப்பர், தேங்க்யூ. ஓகே. ஹாய் மேம், நீங்க எங்க இருந்து வரீங்க? I don't speak Tamil. It's okay. Okay, very Tamil. Okay. It was a good experience. The best thing I liked was the Victory Memorial, and good to see important sites in Chennai. How is the view from top angle? Really pretty, really beautiful. Good to see important. Which is your favorite place? It was good to see the Madras High Court and the Victory Memorial. Where are you from actually? I'm from Bangalore. Bangalore. Yeah. Okay. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில இருந்து இல்லாமல் பெங்களூர்ல இருந்து இங்கே வந்து இந்த பஸ்ஸில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்ட்டாங்க. எல்லாருக்குமே பிடிச்சதுன்னா இந்த வியூ, இங்க இருந்து பார்க்கறதுக்கான இந்த வியூ வந்து சூப்பராக இருக்கு. மேல இருந்து பார்க்கறதுக்கான அந்த வியூ, அதுவும் அந்த ஃப்ரண்ட் ரோல உட்காந்துருக்கு பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து அந்த டிரைவர் வியூ மாதிரி வந்து கிடைக்குது மேல இருந்து. ஆனால் பிரேக் அடிச்சா என்ன ஆகும்னு தெரியல, பயமா இருக்குது பார்க்கறதுக்கு. டக்குன்னு பேலன்ஸ் இருக்குமா, முன்னாடி போய் வடிவேல் சார் மாதிரி கண்ணாடி உடச்சிட்டு விழுவாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபன்னுக்கு சொல்றேன். பட் இருந்தாலும் அந்த வியூ வந்து ரொம்ப லக்கி. அந்த சீட் வந்து புக் பண்ணா அப்படின்னா நல்லா இருக்கும் மேல இருந்து பாக்குறதுக்கு. அதே மாதிரி சைட்ல இருந்து பாக்குறதுக்கும் வியூஸ் வந்து நிறைய இருக்கு. நிறைய குழந்தைங்க வந்து செமையா என்ஜாய் பண்றாங்க. ஸோ இதுலயும் வந்து கைடு இருக்காரு, அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு என்னென்ன பிளேசஸ்ல என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு, அதோட ஸ்பெஷாலிட்டி என்ன. ஸோ சென்னையில இருக்கக்கூடிய விஷயங்கள்ல அந்த பிளேசஸ்ல என்னென்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்றதுக்காகவே வந்து கைடு வச்சிருக்காங்க. இங்க கண்டக்டர் கிடையாது, ஸோ அதுக்கு பதிலாக கைடு வந்து வச்சிருக்காங்க. ஸோ நம்ம தொடர்ந்து கேட்போம் அடுத்து. ஸோ இந்த பஸ்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கைடு இருக்காங்க. அவங்க வந்து கரெக்டாக என்னென்ன ஸ்பாட்ல என்னென்ன விஷயம் ஸ்பெஷலாக வந்து அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ சார், ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? சாரி, ஆடியன்ஸ் சொல்லிட்டு பேசஞ்சர்ஸோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? சுற்றுலா பயணிகள் வணக்கம், என் பேர் ஸ்ரீதரன், தமிழக சுற்றுலா வளர்ச்சி கழகம் வழிகாட்டி. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தில், இந்த 2 அடுக்கு சுற்றுலா சொகுசு பேருந்து திட்டத்தில் நம்ம 29 இடங்கள் கவர் பண்ணுறாங்க. இந்த 29 இடங்கள் தமிழக சுற்றுலா வளர்ச்சி கழகம் அலுவலகத்திலிருந்து தொடங்கி ஹைகோர்ட், பட்டினம்பாக்கம், எல்ஐசி, அப்புறம் ரிசர்வ் வங்கி, செயின்ட் ஜார்ஜ் கோட்டை, தலைமைச் செயலகம், அதைத் தொடர்ந்து வந்து நம்ம கடற்கரை, சென்னை மெரினா கடற்கரை, கலங்கரை விளக்கம், சாந்தோம் சர்ச், தர்கா போன்ற இடங்கள் சென்னையினுடைய ரொம்ப முக்கியமான இடங்கள், ரொம்ப முக்கியமான சாலைகள், முக்கிய சந்திப்பு சாலைகள், இந்த எல்லா இடங்கள்லையும் இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்களை வந்து நம்ம சுற்றுலா பயணிகளுக்காக வந்து நம்ம காட்டிட்டு வரோம். அந்தந்த இடங்கள் பற்றியும் இங்கே இருக்கக்கூடிய அலுவலகங்கள் பற்றியும், இந்த சாலையில் இருக்கக்கூடிய எல்லா இடங்கள், அரசினுடைய செயல்பாடுகள் ஆகட்டும், இங்கே ஒரு அலுவலகத்துக்கும் என்னென்ன பணிகள் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்ம இந்த பேருந்தில் செல்லும் பொழுது அவர்களுக்கும் இதில் வந்து ஒரு நல்ல நேரம் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் காலை 7 முதல் 10 இந்த டைமில் வந்து நல்ல கடற்கரையில் வந்து ரொம்ப ரிலாக்ஸாக வந்து உங்கள் கடற்கரை அப்படியே பார்த்துக்கிட்டே வந்து நம்ம சொல்லக்கூடிய இந்த தகவல்கள் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி கேட்டுக்கிறாங்க. அவங்களுக்கும் கேட்கறதுக்கு ஒரு நேரம் கிடைக்குது. ரொம்ப கூட்டம் நெரிசல் மிகுந்த இந்த சிங்கார சென்னையில் அவங்க வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இந்த குளிர்சாதன சொகுசு பேருந்தில் தங்களுடைய பயணங்களை வந்து சிறப்பாகவும் பண்ணிக்கிறாங்க.
அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. மேலேருந்து நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க. குறிப்பாக இந்த பஸ்ஸினுடைய மற்றொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பேருந்தில் வரவங்க வெளியில் இருக்கிறதெல்லாம் புகைப்படம் எடுக்கணும், மேலே இருந்து புகைப்படம் எடுக்கணும்னு நினச்சி வராங்க. ஆனால் இவங்களோட வெளியில் இருக்கிறவங்க தான் இவங்களை அதிகமாக புகைப்படம் எடுக்கிறாங்க. அது வந்து இந்த பஸ்ஸினுடைய மற்றொரு சிறப்பு. எல்லாரும் வந்து வியந்து பார்க்குறாங்க. இந்த பேருந்தை சுற்றி இருக்கக்கூடிய தமிழ் வாழ்கின்ற வசனமாகட்டும், நாங்கள் வழிகாட்டிகளை வந்து போதுமான அளவு இங்கே உள்ள தகவல் அனைத்தும் வந்து தமிழ்லேயே வந்து நம்ம எடுத்து சொல்ல முயற்சிக்கிறோம். எல்லா தகவல்களும் வந்து நம்ம கொடுக்குறோம். மற்ற வெளி மாநிலத்திலேருந்துமே கூட சுற்றுலா பயணிகள் வந்து இங்கே வராங்க. இது வந்து ரொம்ப வியந்து ரசிக்கிறாங்க. இங்கே சென்னை பீச் ஆகட்டும், இங்கே உள்ள பழமை வாய்ந்த மாநில கல்லூரி, இங்கே உள்ள இந்த சென்னை பல்கலைக்கழகம் ஆகட்டும், இங்கே உள்ள டிஜிபி ஆஃபீஸ்லேருந்து ஒவ்வொரு அலுவலகங்களையும் ஒவ்வொரு கட்டிட கலைகளையும் வந்து ரொம்ப அழகாக பார்த்து ரசிக்கிறாங்க. டூரிஸ்ட் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இது ஒரு 2 மணி நேரம் அவங்க ஒரு போர் அடிக்காமல் என்ஜாய் பண்ணுறாங்க. அதாவது மற்ற பயணங்களில் எப்போ டூர் முடியும், எப்போ நம்ம போகலான்றது இல்லாமல் இன்னும் வந்து இந்த ட்ராவல் வந்து கண்டினியூ ஆகுமா. ஏன்னா பட்டினப்பாக்கம் சாலையாகட்டும், இந்த பீச்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலே இருந்து பார்க்கும்போது அந்த சூரிய ஒளி வந்து காலையில் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா அழகாக தெரியும். இது போன்ற நிறைய சிறப்புகள் வந்து இந்த ஒரு நாள் கூட கிடையாது. இந்த 2 மணி நேரத்தில் சென்னையினுடைய ரொம்ப மிக முக்கியமான கட்டிடங்கள், அப்புறம் சென்னையினுடைய ஜீரோ பிரிட்ஜை வந்து நம்ம கவர் பண்ணுறோம். அப்புறம் இந்த காகிதமில்லத் பாலம், அது மட்டும் இல்லாமல் அந்த இராணுவ இடங்கள், அப்புறம் வந்து இந்த கூவம் நதி வந்து கடலில் சேரக்கூடிய இடங்கள் ஆகட்டும், அதுமாதிரி ஒரு விஷயங்களையும் அவங்களுக்கு தெரியாத விஷயங்கள், எங்களுக்கு தெரிஞ்ச சில முக்கியமான செவி வழி தகவல்கள், இங்கே உள்ள வரலாற்று தகவல் எல்லாமே வந்து நாங்கள் பயணிகளுக்கு சொல்கிறோம். அவங்க அதை ரொம்ப வியந்து பார்க்குறாங்க. போர் நினைவு சின்னமாகட்டும், இங்கே உள்ள 75வது ஆண்டு சுதந்திர தின நினைவு தூண் ஆகட்டும், ஒவ்வொரு விஷயம் நம்ம தமிழக அரசு செய்திருக்கக்கூடிய நினைவு தூண்கள் ஆகட்டும், இதெல்லாமே வந்து ரொம்ப வியந்து பார்த்துட்டு வராங்க. குறிப்பாக நேப்பியர் பாலத்தினுடைய அழகை வந்து சுற்றுலா பயணிகள் அதிகமாக வந்து ரொம்ப ரசிக்கிறாங்க. எல்ஐசி பில்டிங் ஆகட்டும், இந்த பழமை வாய்ந்த கட்டிடங்கள்ல ஒன்றாக ரொம்ப அழகாக பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து பார்க்கும்போது ரிப்பன் பில்டிங்கே ரொம்ப அழகாக ரசித்து பார்க்குறாங்க. ஒரு இடங்களை சாலைகளே வந்து ரொம்ப அழகாக தெரியுது. மேலே இருந்து போகும்போது சென்னை எவ்வளோ அழகு, நம்ம கூட்ட நெரிசல் மிகுந்த இந்த சென்னை வந்து எவ்வளோ அழகாக இருக்குதுன்றது வந்து, அதாவது ஊட்டி கொடைக்கானல் போன்ற இடங்கள்ல தான் எழில்மிகு காட்சி இருக்கும்னு கிடையாது. சென்னையில் உள்ள எல்லா இடமே வந்து ஒரு எழில்மிகு காட்சிகள் தான். பார்ப்பதற்கு நமக்கு கண்கள் தான் தேவை. நன்றி, வணக்கம். ஓகே, மொட்டை மாடி பஸ் நம்ம டபுள் டெக்கர் பஸ்ல வந்து ஏறியாச்சு. ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டேல ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க இதுக்கு. அது மட்டும் இல்லாமல் சாட்டர்டே சண்டேல பார்த்தீங்கன்னா 2 ஷிஃப்டாக போகுது. காலையிலையும் இருக்குது, காலைல 7லேருந்து 10 மணி வரைக்கும். ரொம்ப ஸ்லோவாக அழகாக வந்து முக்கியமான இடங்கள் சென்னையில் ரொம்ப ஐகானிக் பிளேசஸ் இருக்குல்ல, பீச்சில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டூரிசமில் வந்து ஆன் ஆகி அங்கேருந்து அப்படியே வந்துட்டு பல்லவன் சாலை, எல்ஐசி, ஸ்பென்சர் பிளாசா, விவேகானந்தர் இல்லம், ஸோ இது மாதிரி இடங்கள்ல சுற்றிட்டு திரும்பி வந்து சாந்தோமு இது வழியாக வந்து ரிட்டர்ன் போகுது. இதோட டிக்கெட் அப்படிங்கிறது நீங்கள் ஆன்லைன்லேயும் புக் பண்ணிக்கலாம், ஆஃப்லைன்லேயும் புக் பண்ணிக்கலாம். இங்கே நேராக வந்து ஏறலாம். ஆன்லைனில் புக் பண்ணால் 200, ஆஃப்லைனில் புக் பண்ணால் 70 ருபீஸு. ஸோ இதுக்கு குறிப்பிட்ட ஸ்டாப்பிங் அப்படின்னு இல்லாமல் ஸ்லோவாக இது ஆரம்பித்த இடத்துல இருந்து எண்டிங் வரைக்கும் அப்படியே ஸ்லோவாக ரவுண்டில் போயிட்டு இருக்கு. வெளியில இருந்து பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கு. அங்கே தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மக்கள்லாம் டக்கு டக்கு டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்கிறாங்க, வீடியோ எடுக்கிறாங்க. இந்த பஸ்ஸோடைய பார்க்கும்போது அதோட அப்பியரன்ஸ்க்காக வந்து ரொம்ப எக்ஸைட் ஆகிறாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்தாச்சு. மேலே எல்லாம் நல்லா பார்த்துருப்பீங்க. நம்ம பேசஞ்சர்ஸ்லாம் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. அண்ட் கீழே வந்ததுக்கப்புறம் அப்படியே அமைதியாக இருக்குது. கீழே வந்து நிறைய பேருக்கு இங்கே இன்ட்ரெஸ்ட் இல்லை, மேலேருந்து பார்க்குற வியூக்கு தான் நிறைய பேருக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஆனால் கீழேயும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ ப்ராடாக ஸ்பேஷியஸாக இங்கே நிற்கும் போது 2 பேரும் சேர்ந்து நிற்கலாம், அந்தளவுக்கு ப்ராடாக இருக்குது. சீட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக உட்கார எம்டிசி பஸ்ஸில் இருக்கும்ல அந்த சீட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் எங்கேருந்து பார்த்தாலும் அந்த கண்ணாடி வியூ இருக்குது பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ அது வழியாக நம்ம சென்னையை பார்க்குற அழகே வேறு. இங்கே பார்த்தீங்கன்னா முன்னாடி படிக்கட்டு, பின்னாடி படிக்கட்டு, அந்த வியூ எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்குது. மேலே வந்து அந்த ஃப்ரண்ட் ரோவில் உட்கார்றது சீட்டு இருக்கு பாருங்கள், அந்த சீட்டுக்கான டிமாண்ட் தான் ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா ஃப்ரண்ட்லேருந்து பார்க்குற மாதிரி இருக்கும், அப்படியே எதுவுமே இருக்காது உங்களுக்கு நடுவில். ஸோ வியூ அது சூப்பராக இருக்கும் டிரைவர் சீட்டில் உட்காந்து பார்க்குற மாதிரி. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் எல்லாமே போட்டிருக்கு பார்த்தீங்களா, இந்த நம்ம ஸ்லீப்பர் பஸ்ஸில் ஊருக்கு போகிற மாதிரி நம்பரு W11, L12, டபிள்யூன்னு போட்டிருக்கு விண்டோ. ஸோ அதுக்கப்புறம் ஐல் சீட்டு, ஸோ அது மாதிரி எல்லாமே வந்து நம்பர்ஸ் மூலிமா இருக்குது. ஸோ டிக்கெட் புக்கிங் எல்லாமே அந்த நம்பர்ஸ் மூலிமா உங்களுக்கு எந்த சீட்டு வேணுமோ அந்த தேட்டரில் புக் பண்ணுவோம், அந்த சீட்டு நீங்கள் செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம். அண்ட் ஏர் கண்டிஷன் ஃபுல்லாகவே ஏசி தான். இது வந்து ஒரு இவி பஸ்ஸு, இது வந்து இன்ஜின் பஸ் கிடையாது, இவி பஸ்ஸு. ஸோ அதனால் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப சைலண்ட்டாக போகுது. வண்டி ரொம்ப ஸ்லோவாக போய்கிட்டு இருக்குது. ஏன்னா பொதுவாக எல்லாத்தையும் சூப்பராக சுற்றி பார்க்கணும் அப்படின்றதுனால ஸ்லோவாக போகுது. இங்கே வந்து உங்களுக்கு ஸ்பீக்கர்ஸு, அப்புறம் கைப்பிடி எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்ச நாள் இந்த பஸ்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய கூட்டம் ஏறும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே நம்ம விண்டேஜ் பஸ்ஸில் வந்து எந்த அளவுக்கு கூட்டம் அதிகமாக வச்சு அந்த வீக் டேஸ்க்கு வீக்கெண்ட்லேயும் அது மாதிரி இந்த பஸ்ஸில் வீக்கெண்டில் கூட்டங்கள் அதிகமாகும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அடுத்து முன்னாடி போயிட்டு டிரைவர் சீட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம்.
இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம பஸ்ஸோடைய டிரைவர் இருக்காப்ல, அவர்கிட்ட நம்ம டீடைல்ஸ் கேட்போம். சார் உங்க பேர் சார்? அருள்குமார். சூப்பர். எத்தனை வருஷமா வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்க? 25 வருஷமா. 25 வருஷம் ஓட்டிட்டு இருக்கீங்க. இந்த டபுள் டெக்கர் பஸ் வந்து எப்படி இருக்கு ஓட்டுறதுக்கு? என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் ஓட்டுறதுக்குள்ள உங்களுக்கு கொடுத்துருக்காங்க? நல்லா இருக்கு. கியர் கிடையாது, டைரக்டா மூவிங் தான். எலக்ட்ரிக் வண்டி சைலண்டா இருக்கு. சைலண்டா Nice. இருக்கு, சாஃப்ட்டா இருக்கு. ஆமா, அமைதியா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சூப்பர் சார். இது நம்ம வந்து வண்டி மேல டபுள் டெக்கர் அப்படிங்கறதுனால வண்டி ஹைட் ஜாஸ்தி. ஆமா, சோ இதை எப்படி நீங்க வந்து ஓட்டுறீங்க? ஓட்ட பழகிட்டீங்களா இல்லைன்னா வந்து ஈஸியா தான் மத்த வண்டி மாதிரி தான் இருக்கா? ஈஸியா தான் இருக்கு. ஒன்றும் பழகிட்டோம், ஓகே. கொஞ்சம் கொஞ்சமா பழகிட்டோம். வரவேற்பு எப்படி வந்து மக்கள்கிட்ட வரவேற்பு? நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா நல்லா இருக்கு. சரி சார், ஓகே. இந்த டேர்னிங் ரேடியஸ் இதுல ஏதாவது உங்களுக்கு டிஃபிகல்டிஸ் இருக்கா இல்லைன்னா மத்த வண்டி மாதிரி தான் திரும்புதா? ரொம்ப சாதா வண்டி மாதிரி தான் இருக்கு. மத்த வண்டி மாதிரி தான். பவர் ஷேரிங் தான். பவர் ஸ்டீரிங். பவர் ஷேரிங். சூப்பர். இதுல ஏசி கண்ட்ரோல் இது எல்லாமே வந்து நம்ம இங்க மேனுவலாவே பண்ணிக்கலாம். மேனுவலா பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்கா பண்ணிக்கலாம், மேனுவலாவும் பண்ணிக்கலாம். ஓகே. நீங்க பொதுவா வந்து எவ்வளவு கிலோமீட்டர் வேகத்துல வந்து போவீங்க இந்த வண்டி ஓட்டும் போது? மக்கள் டூரிசம்ல பாத்துட்டே போறதுக்கு நம்ம பார்த்துட்டு போற 20, அவ்வளவுதான் போவீங்க? 20ல இருந்து 10, 20 அதுக்குள்ள தான். பரவாயில்ல. நிறைய பேர் வந்து ஸ்லோவா போனா கோவப்படுவாங்க, இல்லைன்னா வந்து பிடிக்காது. ஆனா நிறைய பேர் உங்களை வந்து பாராட்டிட்டு போறாங்க, சார் ரொம்ப நல்லா வண்டி ஓட்டுனீங்க அப்படின்னு சொல்லி. எல்லாரும் பார்க்கணுன்றதுக்காக தான், சைட் சீன் பாக்குறதுக்காக ஸ்லோவாவே போகும். வெளியில மக்கள் எப்படி பாக்குறாங்க இந்த வண்டியை? எல்லாரும் வேடிக்கை பாக்குறாங்க, எல்லாருமே போன்ல இது பண்ணிட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு போறாங்க. ஓகே. ஒரு தடவை சார்ஜ் போட்டு இந்த வண்டி எவ்வளவு தூரம், எத்தனை கிலோமீட்டர் போகும் சார்? 160 கிலோமீட்டர் போகும். 120 கிலோமீட்டர் போகும். 160 கிலோமீட்டர். ஒரு இந்த ரூட் வந்து நம்ம மொத்தமா கவர் பண்ணி முடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? நம்ம ஆரம்பித்த இடத்துல இருந்து சுத்தி திருப்பி இதே இடத்துக்கு வர்றதுக்கு 2 மணில இருந்து 2.5 மணி நேரம் வரைக்கும். 2.5 மணி நேரம். டிராபிக் பொறுத்து. ஆமா, ஓகே. இந்த வண்டியில பயணிக்கிறதுக்கு சூப்பரான டைம் என்ன சொல்லுவீங்க? சில பேருக்கு காலைல பிடிக்கும், சில பேருக்கு ராத்திரி. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு? மார்னிங் தான். காலைல 7 மணிக்கு வர்றது வந்து ரொம்ப அழகா இருக்கும். ஆமா, நல்லா இருக்கு. சூப்பர் சார், ஓகே. இந்த வண்டியோட மெயின்டெனன்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம யார் பாத்துக்கிறா சார்? தமிழ்நாடு டூரிசம்ல தான் பாத்துப்பாங்களா இல்ல எம்டிசில இருந்து? கம்பெனி இப்ப அசோக் லேலண்ட் கம்பெனி, சுவிட்ச் கம்பெனி தான் பாக்குறான். சுவிட்ச் கம்பெனி தான் பாக்குறாங்க. இது வந்து அமெரிக்கா வாழ் இந்தியர்கள் வந்து பரிசீலித்த ஒரு பஸ். அவங்க வந்து நம்ம மக்களும் அதே மாதிரி பயணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா. சோ அந்த பஸ்ஸோட கம்ஃபர்ட், இதுல இருக்க ஃபீச்சர்ஸ், ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்கல்ல, இதுல எது தனித்துவமா இருக்க ஃபெசிலிட்டி? தனித்துவம்னா எல்லாமே தனித்துவம் தான். கியர்ல ஃப்ரீயா இருக்கு, சைலண்டா இருக்குது, எலக்ட்ரிக் வண்டி. சோ மெயின்டெனன்ஸ் எல்லாமே வந்து தமிழ்நாடு டூரிசம்ல இருந்து அது அசோக் லேலண்டே வந்து சுவிட்ச் கம்பெனி. ஓகே. இது கியர்லாம் எத்தனை கியர் ஏதாவது இருக்கா? கியர்லாம் அது கிடையாது, ஒன்லி ரிவர்ஸ் ரிவர்ஸ். ஃபார்வர்ட். ஓகே, சுவிட்ச் தான். அண்ட் சிசிடிவி கேமரா எல்லாமே எல்லாத்துலயும் இருக்கு, ரெக்கார்ட் ஆகும். சூப்பர், தேங்க்யூ. ஃபைனலாக தமிழ்நாடு டூரிசமில் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய இந்த டபுள் டெக்கர் பஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரைட் பண்ணி முடிச்சாச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. டிரைவர் சூப்பராக ஓட்டினாரு, ரொம்ப மெதுவாக பதமாக ஓட்டினாரு. எல்லாருமே பேசஞ்சர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக ட்ராவல் பண்ணாங்க. சுற்றி ரொம்ப முக்கியமான இடங்கள், மெரினா பீச்சு, அதுக்கப்புறம் மவுண்ட் ரோடு, எல்லா இடத்துலையும் வந்து முக்கியமான இடங்கள், ஐகானிக் பிளேஸ் எல்லாமே ரொம்ப அழகாக சுற்றி பார்த்தாங்க. குறிப்பாக மேலே இருந்து பார்க்கும்போது இந்த வியூ ரொம்ப அழகாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த டைமிங் காலையில் 7 மணிக்கு போகிற டைமிங்கில் வந்து டிராஃபிக் கம்மியாக இருந்ததுனால ரொம்ப அழகாக அந்த சன்ரைஸு, அதுக்கப்புறம் பீச் வியூ, இதெல்லாம் ரொம்ப ஐகானிக்காக ரொம்ப அழகாக இருந்துச்சு. நிச்சயமாக இந்த பஸ்ஸை நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது அந்த இடத்துல என்ஜாய் பண்ணுவீங்க. குழந்தைங்க எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணலாம். கைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விஷயத்தையும் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நமக்கே தெரியாத நிறைய விஷயங்களை, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இங்கே சென்னையில் இருக்குது அப்படின்னு அந்த ஏரியாவிலே இருந்திருப்போம், ஆனால் அந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சிருக்காது நமக்கு. அந்த மாதிரி அளவுக்கு சூப்பராக வந்து ரொம்ப டீட்டெயிலாக புரிகிற மாதிரி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க கைடு. அதுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு அமெரிக்கா வாழ் இந்தியர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, ஸோ அங்கே வந்து இந்த மாதிரி பஸ் இருக்கும். ஸோ அதனால் அவங்க வந்து நம்மளும் இந்த மாதிரி பயணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கவர்மெண்ட்டுக்கு டொனேட் பண்ண பஸ் தான் வந்து இந்த பஸ்ஸு. ஸோ இந்த பஸ்ஸை நீங்கள் ஆன்லைன்லேயும் புக் பண்ணிக்கலாம், ஆஃப்லைன்லேயும் வந்து நீங்கள் வந்து ஏறிக்கலாம். ஸோ ரெண்டுக்குமே வந்து டிக்கெட் சார்ஜஸ் டிஃப்ரென்ஸ் ஆகும். உங்களுக்கு என்ன சீட்டு தேவையோ நீங்கள் ஆன்லைனில் பார்த்து புக் பண்ணிக்கலாம். ஸோ வீக்கெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சர்வீஸ் இருக்கும். வீக் டேஸில் ஈவினிங் மட்டும் சர்வீஸ் இருக்க மாதிரி இருக்குது. ஃபியூச்சரில் அது எக்ஸ்டெண்ட் ஆகும். ஈஸியாக இந்த மாதிரி இடத்துக்கும் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பஸ்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. நிச்சயமாக நீங்களும் ஒரு தடவை வந்து இந்த பஸ்ஸில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.